அனைவருக்கும் வணக்கம். விடியலை நோக்கி சாந்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணக்கத்தக்காளி கீரை சூப்பு. இந்த வெயிலுக்கு வயிற்றுப்புண்ணு இதெல்லாம் போக்கக்கூடிய ஒரு சூப் தான் தயார் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஜீரகம் எடுத்திருக்கேன், 2 வரமிளகா, அதே மாதிரி கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். காஞ்சோன்னே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. இதுக்கு தாளிக்கெல்லாம் வேண்டாம், ஏன்னா ஜீரகமும் நம்ம இதில் போடுறதுனால தாளிப்பு தேவையில்லை. முதல்ல வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி 2ஐயும் போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், வதக்கிட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் கல்லுப்பு தூவி வதக்குனா சீக்கிரம், கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் தூவி வதக்குறேன். ஏன்னா கல்லுப்பு போட்டு வதக்கும் போது டக்குன்னு தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடும். நல்லா கொஞ்சம் வதக்குங்க, ஏன்னா கீரை சட்டுன்னு வெந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அதோட நம்ம 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் கிள்ளி போடுங்க. ஏன்னா நம்ம வயிற்றுப்புண்ணு சூப்பு சாப்பிட்றதுனால இது 2 மட்டும் போதும். இல்லை இன்னும் வேணும் அப்படின்றவங்க போட்டுக்கோங்க. இதை நம்ம சூப்பாகவே நம்ம குடிக்க போகிறோம். சூப்பாகவும் குடிக்கலாம், ப்ளஸ் சோத்தில் போட்டும் நம்ம நல்லா சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வச்சு பாருங்கள். இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கீரையை போட்டு நல்லா வதக்க போகிறோம். ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அந்த கீரையை இதில் சேர்க்குறேன். பாருங்கள், தக்காளி நல்லா வதக்கிட்டு செய்யுங்க. ஒரு வதக்குனா போதும். நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டால் டக்குன்னு கீரை வெந்துடும். இப்போ கீரை வதங்கிடுச்சு. இதில் ஒன்று என்னன்னா, நம்ம கீரை வேக போடுற தண்ணி நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றாமல் நம்ம அரிசி எடுக்கும் போது கழனி இருக்குது பார்த்திங்களா, அந்த முதல் கழனி எடுத்து சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா வயிற்றுப்புண்ணு ஆற்றுறதுக்கு நம்ம சூப் சாப்பிட்றதுனால உடம்பு சரியில்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம். இப்போ நான் கழனி எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் இதில் ஊற்ற போகிறேன். இங்கே பாருங்க, அரிசி கழனி எடுத்து ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஜீரகம் கொடுத்தோம் இல்லையா, ஜீரகம் வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி உள்ளது. ஜீரகத்தை லைட்டாக தூவிக்குவோம். இதில் ஜீரகத்தோட தேங்காயும் நீங்கள் அரைச்சி கொஞ்சம் ஊற்றலாம். ஆனால் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. அதுக்கு தேங்காய்க்கு பதில் நான் நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். நெய் கொஞ்சம் வாசமாக இருக்கும். சூப் சாப்பிடும்போது நெய்யோட டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். குடிக்கிறதுக்கு சாதத்தில் பாருங்கள், 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். 1 ஸ்பூன் போதும். போட்டுட்டு அதையும் அப்படியே நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம்தான், ஒரு கொதி வந்தாலே மிச்சம் இருக்க தண்ணியை ஊற்றிடுங்க. இப்போ பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், சூப் தயாராகிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப் கொதிச்சிட்ருக்கு. சும்மா ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே நல்லா கீரை ஏற்கனவே நம்ம வதக்கிட்டோம் இல்லையா, அதனால் சூப் ரெடி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விடியலை நோக்கி சாந்திக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ கீரை இன்னும் கொதிக்கலை. நல்லா ஒரு கொதி வந்தோன்னே, நல்லா ஒரு கொதி 2 கொதி வந்தோன்னே கீரையை தொட்டு பாருங்கள். சாப்பிட்டா ஆகிட்டோன்னே இறக்கி வச்சு சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க.
மீண்டும் இப்போ பாருங்கள், நல்லா இன்னும் கொதிக்கலை. இப்போ தான் சிறு சிறு கொதியெல்லாம் வருது. அப்பப்போ கொஞ்சம் கிண்டி மட்டும் விடுங்க. இப்படி கிண்டி விடுங்க. சூப் தயார். பாருங்கள், கீரை நல்லா ஒரு கொதி வந்தாலே போதும். நல்லா கீரை சாப்பிட்டாயி சாதமும் போட்டு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இங்கே பாருங்கள், கொதிச்சிருச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.